ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நான் அடைகிறேன். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, நீங்களே வானத்துக்கும் பூமிக்கும் சமுத்திரத்துக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர். நீங்கள் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் அது 1000 மடங்காக வேலை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறபடியா, தேவன் நம்மை இந்த பூமியில் அனுப்பினதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு தரிசனம் இருக்கிறது. அதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கிறான். அந்த தரிசனத்தை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அந்த தரிசனத்துக்கு நேராக நம்மை நடத்துவதில் ஆவியானவர் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றுமா இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கேயர் 1:5 நான் சுவிசேஷத்தை வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் நான் உங்களிடத்தில் நான் வந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை நிறைந்தவர், அவர் வார்த்தையிலே கட்டப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு என்ற ரூபத்தில் இந்த உலகத்தில் வந்து நிற்கிறார். நல்லா பாத்துக்காங்க. வேதத்துல எதெல்லாம் வாக்கு தத்தம் இருக்கிறதோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஏலியா, எலிசா, ஈசாக்கு, யாக்கோப்புக்கு எதெல்லாம் வாக்கு தத்தங்கள் தம்முடைய ஜனங்களுக்கு பண்ணினாரோ அத்தனை வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் வைத்து விட்டார். அவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையின் சொரூபமானவர். தம்முடைய வார்த்தையினாலே இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் சகலத்தையும் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையில் கட்டப்பட்டவர் தான் நம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் அநேகர் வார்த்தையை அதிகமாக நாம் படிக்கிறோம், மிக சந்தோஷம்தான். வேதம் அப்படிதான் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவதற்கு வார்த்தை வேண்டும் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு 40 நாள் உபவாசமா இருக்கும் பொழுதும் கூட பிசாசு வந்து நிற்கிறான். உபவாச நாள் முடிந்த பின்னாடி நிற்கும் போது பிசாசு வந்து நிற்கிறான். கல்லுகளை அப்பமாக்கும்படி நீர் செய்யும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று. பிசாசு அந்த 3 காரியங்களை கேட்டுவிட்டு அவன் ஓடி போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேட்டுக்காங்க. பிசாசுக்கும் வசனம் தெரியும், இயேசுவுக்கும் வசனம் தெரியும். இயேசுவும் பிசாசும் நேருக்கு நேராக சந்திக்கும் பொழுது அவன் வசனத்தை எடுத்துதான் பேசுகிறான். பிசாசு இயேசுவும் வசனத்தை கொண்டுதான் பேசுகிறார். நீங்க நல்லா கவனமா கேட்டுக்காங்க. இயேசு வார்த்தையிலே கட்டப்பட்டவர், அவர் வார்த்தையான தேவன். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையானவர், அவர் வார்த்தையானவர். இன்றைக்கு வார்த்தை பத்தி பேசினா நிறைய பேர் சந்தோஷப்படுறோம். நிறைய பேர், எப்பா எனக்கு பைபிளே எனக்கு போதும்ப்பா,
அவர் வார்த்தையே எனக்கு போதும்பா, பைபிள் நான் படிச்சு இந்த பூமி விட்டா நான் போனாலும் போதும்பா அப்படின்னு நம்ம அநேக பேர் என்ன செய்யறோம், நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு பேசுறோம். அது நம்முடைய பார்வைக்கு, அடுத்தவங்களை பார்வைக்கு பரிசுத்தம் போல தோன்றுது, தாழ்மை போல தோணுது. ஆனா பிசாசும் வசனத்தை என்ன செய்யறான், அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இயேசுவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எப்பயாவது நாம் இதை பார்த்திருக்கிறோமா? மரோ செகலே மாட்டாரா லஹாரா செகலே மாட்டாலோ. பிசாசும் வசனத்தை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். இயேசுவும் வசனத்தின் மேல் கட்டப்பட்டும் இருக்கிறார். ஆனால் பிசாசு இயேசுவை துரத்த முடியவில்லை, இயேசு பிசாசை துரத்தி விட்டார். காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் எல்லா வாக்கு தத்தங்களையும் அடுக்கினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பல்பு. டியூப்லைட் பல்பா இருக்கலாம், எல்இடி பல்பா இருக்கலாம், எந்த பல்பும் நீங்க வச்சுக்காங்க, ஹைலைட் பல்பாக வச்சுக்காங்க, போக்கஸ் லைட் எந்த லைட்டா நீங்க வச்சுக்காங்க. அந்த பல்பு என்ன செய்யறாருன்னா, இதோ நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னார் பார்த்தியா, அது ஒரு பல்பு. வானத்து நட்சத்திரங்களை நீ பார், எப்படிப்பட்டதா இருக்கு, அது உன்னால் என்ன கூடுமானால் என்ன கூடு, அதே போல ஒரு சந்ததி நான் உண்டாக்குவேன்னு சொன்னார் பார்த்தியா, அது ஒரு பல்பு. கடற்கரை மணலை பார்த்து என்ன கூடுமானால் உன்னால் என்ன கூடுமோ அப்படின்னு சொன்னார் பார்த்தியா, அது ஒரு வாக்கு தத்துவம், அது ஒரு பல்பு. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொன்னார் பார்த்தியா, அதுவும் லைட் பல்பு தான். எல்லாத்தையும் தேவன் பல்பா தான் கொடுக்கிறாரு. இயேசு ஒரு பல்பு, ஒரு லைட்டா தான் வந்தாரு. அவர் லைட்டு, பெரிய உலகத்துடைய லைட்டு. அதனால அவர் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. அவர் வார்த்தையினால் கட்டப்பட்டவர். வார்த்தையினால் கட்டப்பட்ட தேவன், அந்த வார்த்தை ஒரு லைட், ஒரு பல்ப். நல்லா கவனமா கேளுங்க. 33 வருஷம் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். 12 வயசுலயே இயேசு தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அவர் பிரசங்கத்தை கேட்டு பரிசேயர்களும் சதிசேயர்களும் தேவாலயத்தின் ஆசாரியர்களும் ஆச்சரியப்பட்டார்களாம். பிரமிக்க தக்கும்படியாக அவர் பிரசங்கித்தார். ஆனா நீங்க மத்தேயு 4:15 வாசித்து பார்க்கும் பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் 30 வருஷம் இயேசு இருந்தார்ல, பூமியில் தான் வாழ்ந்தாரு, அப்ப ஏன் வெளிச்சம் வரவில்லை? வெளிச்சம் ஏன் வரல? ஆண்டவருக்கு தெரியும். வார்த்தை பல்பு தான்டா, வார்த்தை பல்பு. அந்த பல்பு வச்சுட்டு இந்த தேசத்தை என்னால் அசைக்கவே முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இந்த பல்பு வச்சுட்டு பிரகாசத்தை தர முடியாதுன்னு இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் கரண்ட் வர வரைக்கும், பவர் சப்ளை வர வரைக்கும் 30 வருஷம் வெயிட் பண்ணார். யோர்தான் நதியிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்த பொழுது, அவருக்குள் இருக்கிற வார்த்தை பிரகாசம் அடைகிறது, அவருக்குள் இருக்கிற வாக்கு தத்தங்கள் பிரகாசம் அடைகிறது, அவருக்குள் இருக்கிற எல்லா வசனங்களும் அக்னியாய் பிரகாசிக்கிறது. கால் எடுத்து வச்ச தேசத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. இயேசுவுக்கே கரண்ட் சப்ளை தேவைப்படுது. அவர் கரண்ட் இல்லாம நான் தேசத்துக்குள்ளார போக முடியாதுன்னு 30 வருஷம் அவர் வெயிட் பண்றாரு. 30 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரண்ட் சப்ளைக்கு வரும், கரண்ட் சப்ளைக்கு வச்சுதான் இந்த தேசத்தை மாற்ற முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், அசுத்தாவிகள் விரட்ட முடியும், மாம்ச சக்திகளை உடைக்க முடியும் என்று இயேசுவுக்கு தெரியும்.
அதனாலதான் இயேசு அவர் 30 வருடமாக அமைதியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக பலமாக இயேசு கிறிஸ்துவ மேல் அமர்ந்த பொழுது அவருக்குள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இதோ நான் கீழாகாமல் மேலாவேன் என்ற வார்த்தை பிரகாசிக்கிறது. இதோ நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்ற வார்த்தை பிரகாசிக்கிறது. சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை பிரகாசிக்கிறது. இதோ உன் தானியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தை பிரகாசிக்கிறது. கிருபையும் சத்தியம் உன்மேல் இருக்கும் என்ற வாக்கு தத்தம் பிரகாசிக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும் கரண்ட் வந்த பின்னாடிதான் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது இயேசுக்குள்ள. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷத்து வரைக்கும் நம்ம படிச்சு மனப்பாடம் பண்றது ரைட், அதெல்லாம் பல்பு தான், எல்லாம் பல்பு தான். ஆனா கரண்ட் இல்லையே. பேர் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம், ரெவரண்ட் ரெவரண்ட் போதகர்னு போட்டுக்கிறோம். கரண்ட் இல்லாத போதகர்னு போடுங்க. கரண்ட் இல்லாம யார் உங்களை ஊழியத்துக்கு போக சொன்னது? கரண்ட் இல்லாம எப்படி நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக நம்ம ஓட முடியுது? இயேசுவே கரண்ட் தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம அவருக்காக வாழ்ற, நம்ம கரண்ட் வேணாம், எனக்கு பல்பு மட்டும்தான் வேணும்னு நம்ம உக்காந்துட்டு இருக்கிறோம். வசனம் மட்டும் எனக்கு போதும்பா, எனக்கு கரண்ட் வேணாம்னா நீ பல்பு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். பல சபைகள்ல பல்பு மட்டும்தான் இருக்கு. பல்பு தான் பெருசா பாக்குறாங்க. என் பல்பு பெருசு, உன் பல்பு பெருசு. அதுவும் ஒரு சண்டை. என் உபதேசம் பல்பு தான் பெரிய உபதேசம், உன் உபதேசம் சின்ன உபதேசம், உபதேச சண்டை. ஆவியானவர் மிகவும் துக்கப்படுகிறார். பல்பு வீட்டுல வச்சுக்கிட்டு பல்பு பத்தி பேசி என்னப்பா பிரயோஜனம்? அந்த பல்புக்கு கரண்ட் வந்தாதான் அது எரிய ஆரம்பிக்கும். வேதமே வெளிச்சம் என்றோம். வேதமே வெளிச்சம். வேதம் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் ஆவியானவர் வந்தாக வேண்டும். வேதத்துக்குள் தேவ ஆவியானவர் வசனத்துக்குள் அவர் கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லா வாக்கு தத்துவங்களும் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. வேதத்தை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர், அதிகமான பேரு வேதத்தை படிக்கிறாங்க. 100 வசனம் 200 வசனம் அறிக்கை பண்றாங்க. அறிக்கை பண்ணிட்டு என்ன செஞ்சிடறாங்க? அத்தோடு நின்னுடுறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள் வர மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய தேவ மனிதர்கள் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க பல்பு மட்டும்தான் கையில் எடுக்கல, அவங்க அத்தோடு அவங்க கரண்ட் வச்சிருந்தாங்க. இதுதான் ரகசியம். கரண்ட் இல்லாம பல்பு எரியாது. பல்பு மட்டும் வச்சுக்கிட்டு நான் கரண்ட் மட்டும் எனக்கு போதுன்னு கரண்ட் மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா பல்பு எரியாது. ரெண்டுமே வேணும். பல்பும் வேணும், கரண்ட்டும் வேணும், ஆவியானவரும் வேணும், வசனமும் வேணும். ரெண்டும் இருந்தாதான் பிரைட்டா அக்னியா வசனம் நம்ம வாழ்க்கையில பற்றி எரியும். இயேசு 33 வருஷத்துல 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். 3 வருஷத்துல ஊழியம் செய்யும் பொழுது சீசர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்குறார். அப்ப ஆகாயத்து பறவைகளை பாரப்பா, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பாரு, அது உடைக்காக ஏன் கவலைப்படுற? பாரு, அங்க ட்ரெஸ் பாரு, புஷ்பத்தை பாரு, எப்படி அழகா ஆண்டவர் உடித்திருக்கிறாருன்னு அவர் பல சத்தியங்களை, தன்னுடைய வாக்கு தத்தங்களை அவர் தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். 12 சீசர்களுக்கு கொடுத்தார். உன்னோட இருதயம் சுத்தமா இருந்தா நீ தேவனை தரிசிப்பப்பா. நீ சாந்த குணமா இருந்தா நீ பூமியை நீ ஆளுகை செய்வப்பா. இதோ ஆவில் எளிமையா இருந்தா நீ என்ன செய்வ? நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவ. இப்படி எல்லாம் வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறாரு தேவன். வாக்கு தத்தத்தை எல்லாம் நீங்க 4 சுவிசேஷத்தை நீங்க படிச்சு பாருங்க. எல்லா வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிறார். திராட்சை தோட்டத்தை பத்தி பேசுறாரு. ஏதோ வாக்கு தத்தங்கள் எல்லாம் பைபிள்ல ஆண்டவர் ஆவியானவர் தம்பி சீசர்களுக்கு போதிக்கிறாரு, ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ட்ரைனிங் எல்லாம் இயேசு கொடுத்த பின்னாடி இந்த சீசர்களை அவர் அப்படியே போய் என்ன செஞ்சிருங்க, ஃபீல்டுக்கு நீங்க போங்க, தேவ ஜனத்தை போய் சந்திங்கன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பவே இல்லை.
ஆண்டவருக்கு தெரியும், டேய் வெறும் பல்போடு நீ போனேன்னா பிசாசு நீ பல்ப் ஆக்கிடுவான், உன் பல்ப் அவன் உடைச்சு விடுவான் அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். வசனத்தை மட்டும் நீ எடுத்துட்டு போனேன்னா பிசாசுக்கு 1000 வசனங்கள் தெரியும். அதனால அவன் அதை வச்சு உன்னை ஒட்டைப்பான், நீ பேச பல்ப் ஆகி பீஸ் போன பல்ப் மாதிரி நீ வந்துருவன்னு தெரியும் ஆண்டவருக்கு. அதனாலதான் 12 சீசர்களை என்ன சொன்னாங்க, உன்னதத்தில் வரும் பலனாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் என்னாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடியே துண்டங்கானம் துண்டியங்கானம் ஓடி போயிட்டான். சிலரெல்லாம் ஒட்டு துணி இல்லாமலும் ஓடி போயிட்டான். சிலர் பழைய வேலைக்கே போயிட்டான். அப்ப சாமி இயேசுநாதரும் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம், போய் பழைய வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. காரணம் என்ன? சீசர்கள் பல்பு மட்டும் எடுத்துட்டு போனானா எரிய வைக்க முடியாது, எரிய வைக்கவே முடியாது. பல்பு மட்டும் நீங்க பெருசா நீங்க பார்க்காதீங்க. பல்போடு நீங்க கரண்ட் கொடுத்தாகணும். கரண்ட் சப்ளைக்கு வந்தாதான் உங்கள் வாயில் வர்ற வசனங்கள் அக்னியாக, அது கிருபை புரிந்ததாக அது மாறி ஜனங்களை, தேசத்தை ரட்சிக்க முடியும். இயேசு சொன்னார், நீங்கள் யோவானாலே ஞானஸ்நானம், ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று. நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போகாதிருங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக, இயேசு உயிர் தெழுந்த பின்பாக 40 நாள் கழிச்சு 40 நாள் பூமியில் உலாவிட்டு இருக்கும் போது அவர் போகும்போது சொல்றாரு, நீ என்ன செய்யாத, நீ பல்ப் எடுத்துக்கிட்டு நீ போகாத, வெறும் வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ தேசத்துக்குள்ள போகாத. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் பவரோட, பரிசுத்த ஆவியனோட கரண்ட் உனக்குள்ள வந்த உடனே என் வசனம் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நீ போ, அப்பொழுது போ. ஆவியானவர் அப்படிதான் சொன்னார், இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். ஆண்டவர் போக கூடாதுன்னாரு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீ எதுவுமே செய்ய வேணாம்னாரு. இன்னைக்கு நம்ம போயிட்டோம், நம்ம செஞ்சிட்டோம். அதனாலதான் பிசாசு கட்டையோடு நிக்கிறான், கட்டையோடு எடுத்து நிக்கிறான். எதுக்கு? மண்டைய உடைக்க, சபை தேவாலயங்களை நொறுக்க பிசாசு நிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? எதுக்கு நிக்கிறான்? நீ பல்போட மட்டும் போயிருக்கிற, நீ கரண்ட் வேணான்ட்டு. கரண்ட் இருந்தா பவுல் எங்க தள்ளனா? அப்படி தரையில விழுந்தானா. சவுல் தரையில விழுந்தானா. ஏன்? கரண்ட் கிட்ட மோத முடியல. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கரண்ட் இல்லாம நீ வாழாத. உன் வீட்டுல 1000 லைட் நீ வச்சிருக்கலாம், ஈபி காரன் கரண்ட் கொண்டு கொடுக்கலைன்னா அத்தனை லைட் வேஸ்ட். 1000 வசனங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உனக்குள் இல்லை என்றால் உன்னுடைய டோட்டல் வேஸ்ட். எழுதி வச்சியா? லஹரா மக்கரா லிபலா ஷட்டலா மாட்டரா மக்கரா. பவுல் அதான் சொல்றார், நான் சுவிசேஷத்தை வசனத்தோடு மாத்திரம் அல்ல, சுவிசேஷத்தை எப்படி சொல்லலையா? வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும், வல்லமையோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உங்களிடத்தில் வந்தது என்று தெசலோனிக்கேயர் எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல பவுல் போய் நிக்கிறார். எபேசு பட்டணத்துல போய் நிற்கும் பொழுது அங்க இருக்கிற தியானால் என்ற ஒரு பெரிய பிசாசு கோயில், பிசாசின் ஆவிகள் அங்க தாண்டவம் ஆடுது. தேசத்துல மந்திர புத்தகங்கள் தாண்டவம் ஆடுது. பவுல் அங்க போன உடனே முதலாவது என்ன தெரியுமா கேட்டாரு? அங்க சில சீசர்களை பார்த்து, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? கேட்ட உடனே பவுல் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் பத்தி நாங்கள் கேள்விப்படவே கிடையாது. 5வது வசனம் சொல்லுது,
பவுல் அவர்கள் மேல் கைகள் வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே, கரண்ட் வந்தவுடனே அங்க இருக்கிற சீசர்களுக்குள் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. எல்லா வசனமும் ஓபன் ஆயிருச்சு. எல்லா வசனத்துடைய வெளிப்பாடுகள் திறந்து விட்டது. எல்லா அக்னியான வசனங்கள் திறந்து விட்டது. அது கீழே நீங்க வசனத்தை படிச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா 20வது வசனத்தை படிச்சு பார்த்தா, கர்த்தருடைய வசனம் பலமாய் பெருகிற்று. வசனத்தை எதுவுமே மேற்கொள்ள முடியவில்லை என்று ஒரு டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. வசனம் உங்க லைஃப்ல, நம்ம லைஃப்ல வேகமா வளரணும்னா 1000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் அந்த வசனம் நம்ம இழுத்து கொண்டு போகணும்னா, கரண்ட்ல சப்ளைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உறவுல அப்படியே கரெக்டா நம்ம ஜாயிண்ட் ஆயிட்டோம்னா, எல்லா வசனங்களும் உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வாரு, எல்லாம் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. எல்லா வசனத்துடைய வெளிப்பாடுகள் அந்த மகிமைக்குள் நம்ம நடத்தி கொண்டு போய் கொண்டே இருப்பாரு. தியானால் கோவில் அழிக்கப்பட்டு அங்கே எபேசி என்ற ஒரு சபை நிறுவப்பட்டது காரணம் பரிசுத்த ஆவியானவருக்குள் பவுல் நடத்தினதுனாலதான். பவுல் சொல்லுகிறார், கொரிந்தியர் 2:13 சொல்றாரு, நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளை நாங்கள் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை நாங்கள் போதிக்கிறோம், பேசுகிறோம் சொல்லி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு 1000 வசனங்கள் தெரியும். அவருடைய வசனத்துடைய களஞ்சியமே அவர்தான். ஆனா மனுஷனுடைய ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளினாலே தனக்கு தெரிஞ்ச பைபிள் காலேஜ் ஸ்டடி எல்லாம் பிடிஹெச் எம்டிஹெச் எல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டார். ஓர வச்ச பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் என்னை எப்படி வசனத்தை கொண்டு நடத்துகிறாருன்னு அவருடைய கண்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் நுழைய விட்டது. அவருடைய புலன்களும் கண்களும் கை கால் ரத்தம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவிக்குள் அர்ப்பணித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் பவுலை நடக்க தொடங்கி வைக்கிறார். எப்பா, அங்க சுவிசேஷம் சொல்ல போவாதென்றார் பரிசுத்த ஆவியானவர், இங்க சுவிசேஷம் சொல்ல போவென்றார் பரிசுத்த ஆவியானவர். சபைகளுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதுவே பவுல் பேசிக்கொண்டு தான் இருந்தார். மனுஷன் ஞானமாய் அவன் ஒரு வசனத்தை எடுத்து போதிக்கவே கிடையாது என்று வேதம் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறது. நம்ம படிக்கிறதெல்லாம் பிரசங்கத்துக்காகவே படிக்கிறது. எப்படி ஆவியானவர் வேலை செய்வார்? பிரசங்கத்துக்கு நான் ஒரு காலத்திலும் பிரசங்கத்துக்காக நான் பைபிள் படிச்சதே கிடையாது. பைபிள் படிச்சது எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் நானும் ஒன்னா இருக்கிறதுக்காக பல வசனங்களை படிச்சாதான், அந்த வசனத்தோடு ஹோலி ஸ்பிரிட்டோடு 2 கலந்தாதான் எனக்குள்ள என் எலும்புகளுக்குள் அக்னி பற்றி எரியன்னு எனக்கு தெரியும். மாகாரா ஷாட்டாலா லீதானா மாட்டாலா பாட்டாரா மாகாரா. எல்லா சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய போதிக்கிற போதனையின்படியே பவுல் எழுதுகிறார். எல்லா இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே ஜனங்களுக்கு போய் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவனுக்கு தேவை. அப்படிப்பட்ட அக்கினி நிறைந்த பரிசுத்த ஆவியானவருடைய கரண்டில் இருக்கிற ஊழியர்கள், மனிதர்கள் தேவை என்ற ஆவியானவர் ஏங்குகிறார். பிசாசுக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? சிம்சோனுக்கு பலன் எங்கிருந்து தான் வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது எதை கட்டி வச்சாலும் சரி பரிசுத்த ஆவியானவர் வந்து உடைச்சு போடுறாரு. கை காலு எல்லாத்தையும் கட்டி போட்டாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் சுக்குநூறாந்த உடைச்சிடுறாரு. அப்பதான் பிசாசுக்கு அவன் பார்க்கறான், அவனுக்கு பவர் எங்கிருந்துடா ஃபர்ஸ்ட் வருது, அந்த கனெக்ஷன் கரண்ட் எங்கிருந்து வருது, அதை கட் பண்ணிட்டா போதுண்டா. கட் பண்ணிட்டா இவன் ஆல் அவுட். வெறும் பல்பு மட்டும் வச்சு சுத்திக்கிட்டே கிடப்பான்.
அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. வசனத்தை மட்டும் வச்சு சுத்திக்கிட்டே கிடப்பான், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கரண்டோட மட்டும் பல்பா வச்சுட்டு இருக்க கூடாது. கரண்ட் பவர் என்ன செஞ்சிடணும், கட் பண்ணிடுன்ட்டு பிசாசு பெலிஸ்தர்கள் அவனுடைய தலையில் இருக்கிற முடியை கட் பண்ணார்கள், சுரண்டி எடுத்தார்கள். அவனுடைய பலன் இழக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கரண்ட் இல்லைன்னா நீ என்னதான் பைபிள் படிச்சாலும், நீ என்னதான் தலையிலா நின்று உபவாசம் போட்டாலும் கூட கரண்ட் இல்லாத ஜெபம் வேஸ்ட். கரண்ட் இல்லாத வசனத்தை நீ 1000 முறை உச்சரித்தாலும் வேஸ்ட். மாகா சேட்டலே லாபாரா ஷாகாலா பாட்டாலா. நல்லா கவனமா கேட்டுக்காங்க. சிம்சோனுக்கு கரண்ட தலையில வச்சாரு. புதிய ஏற்பாட்டுல கரண்ட் உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. பிசாசு தலையில இருக்கிறத கட் பண்ணி எடுத்தான், கரண்ட் வரக்கூடாதுன்னு. பிசாசு உன்னோட கவனத்தை கட் பண்ணிட்டான். உனக்குள்ள இருக்கிற கரண்ட் நீ பார்க்காதபடி, உனக்குள்ள இருக்கிற கரண்டோட உன்னுடைய மைண்ட் செயல்படக்கூடாதபடிக்கு இந்த மைண்ட, இந்த மனத கவனத்தை அவன் கட் பண்ணிட்டான். அதனாலதான் நீ பல்போட சுத்தறைய தவிர கரண்ட் சப்ளைக்கு இல்லாம போயிருச்சு. வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கிற பல பேர் வெளியிலே பார்த்துட்டு இருக்கிறீங்க, பல ஊழியர்களை பாக்குறீங்க, பல பேர் தேசத்து தலைவர்களை நீங்க பாக்குறீங்க, பக்கத்து சபையை பாக்குறீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கரண்ட் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் பவுல் எழுதுகிறார், இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை ஏதோ இந்த சரீரத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். கரண்ட் எங்க இருக்குதான், இந்த சரீரத்துக்குள்ள இருக்குது. அன்பான தேவனுடைய ஜனமே, உனக்குள்ள கரண்ட் இருக்கு. அங்க வானத்துல பாத்தியா ஒரு சூரியன், அந்த பல்பு தான் கரண்ட் கொடுத்தாரு பாரு, முழு தேசத்துக்கும் பிரகாசிக்கிறது, இந்த உலகத்துக்கு பிரகாசிக்கிறது. அந்த சூரியனுக்கே அந்த கரண்ட் கொடுக்க முடியுமானால் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த சூரியனை உருவாக்கினவர், அந்த சூரியனை உருவாக்கின ஆவியானவர் உனக்குள் இருக்கிறதை நீ கண்டுபிடித்து விட்டால் உன்னுடைய எல்லா வசனங்களும் அது வெளிப்பாடுகளாய் மாறிவிடும். அதனாலதான் பவுல் எழுதுகிறார் எபேசிலே, இதோ அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று. உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். உனக்குள் கரண்ட் இருக்கு, அத பாரு. பிசாசு கவனத்தை கட் பண்ணிட்டான், உன்னை திசை திருப்பி வச்சுட்டான், உன்னைய பேய் மாதிரி பிசாசு மாதிரி உன்னைய வெளியிலே பார்க்க வச்சுட்டான். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பார்க்காம விடல. அதனாலதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தோல்வி. நீ பல வருஷமா நீ சபைக்கு போய் பைபிள் படிச்சு ஏன் திரும்ப வேலை செய்யல? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உன் சிந்தனை ஒட்டல, கவனம் மாறல. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உன் வசனத்தை கொண்டு உன் வாழ்க்கையில செயல்படுத்த முடியாதபடி அது தடையாக இருக்காது. அதே சிம்சன் கேட்கிறான், ஆண்டவரே கனெக்ஷன் கட் பண்ணிட்டான், கரண்ட் கனெக்ஷன் கட் பண்ணிட்டான் ஆண்டவரே, அந்த கனெக்ஷனை ஒட்ட வச்சிருங்க, இந்த பெலிஸ்தர்களான அழிச்சிடனா, இந்த அத்தனை பிசாசு கூட்டத்தை அழிச்சிடுறேன், கனெக்ஷனை ஒட்ட வச்சிடுங்க, பல்போடு கரண்ட் இணைச்சிடுங்க சொல்லி ஜெபித்த உடனே தேவ ஆவியானவர் கவனம் மாறிடுச்சு. எனக்குள்ள தேவனுடைய அக்னி இருக்கிறது, தேவனுடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய பிரகாசம் எனக்குள்ள இருக்கிறது. கவனம் மாறின உடனே எல்லா தூண்களும் தூள் தூளாக உடைக்கப்படுகிறது. ஆவியானவர் இந்த பாதையிலேயே நடத்த நம்மளை அனைவரையும் அவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.